ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 50 வசனம். இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்றார். இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். இதிலும் பெரிதானவைகள் எப்படிப்பட்ட காரியம்? ஆண்டவர் தம்முடைய ஜனத்திற்கு அளிக்கிற ஒரு பெரிய வாக்குத்தத்தம். அந்த நாத்தான்வேலை பார்த்து சொல்லுகிறார், அத்தி மரத்தின் கீழிருந்ததை நான் நீ இருந்ததை கண்டேன் என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார், இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். அவன் அத்தி மரத்தின் கீழ் நீ இருந்தாய் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னது மாத்திரமல்ல, அவனை பார்த்து சொல்லுகிற இதிலும் பெரிதானவைகள். நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய வாக்குத்தத்தம் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அதனால் ஆண்டவர் நமக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். இதிலும் பெரிதானவைகளை காண்பார். இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லும் பொழுது யோவான் 14 அதிகாரம் 12, 13, 14 இந்த வசனங்களை நான் வாசித்தால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நான் செய்த கிரியைகளை தானும் செய்வான், அதை காட்டிலும் பெரிய காரியங்களை பெரிய கிரியைகளை செய்வான். இதிலும் பெரிதானவைகள். ஆண்டவரை விசுவாசிக்கிறவன் என்னை விசுவாசிக்கிறவன், அப்படித்தான் அந்த வசனம் சொல்லுகிறது. தேவனுடைய நாமத்தின் மேல் விசுவாசம். அப்படி நம் ஆண்டவர் மேல் விசுவாசம் வைக்கும் பொழுது பெரிய காரியங்களை நாம் காண முடியும். சிலருடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற பிரச்சனைகள், போராட்டங்கள், ஐயோ ஏன் இந்த பிரச்சனைகள் எனக்கு மட்டும் இவ்வளவு காரியங்கள் வந்துவிட்டதே, இவ்வளவு வேதனைகள் வந்துவிட்டதே என்று சொல்லி புலம்புகிறதை நாம் பார்க்கிறோம். ஆசீர்வாதங்கள் வரும்பொழுது அதை ஏன் இவ்வளவு ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு தந்தீர் என்று கர்த்தரிடத்தில் கேட்பது இல்லை. மாறாக பிரச்சனைகள், போராட்டங்கள் வருவது மாத்திரம், உபத்திரம் வரும்பொழுது மாத்திரம் எல்லா காரியங்களிலேயும் ஆண்டவரை அப்படியே போராடுவது எனக்கு மாத்திரம்தான். அப்படி அல்ல பிரியமானவர்கள். தேவன் ஒரு காரியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் என்றால் அதை விட பெரிய நன்மைகளை நாம் அனுபவிப்பதற்காக, பாதை வழியாக ஆண்டவர் நம்மை தொடர்ந்து செல்ல பண்ணுகிறார் என்றால் பெரிய நன்மைகளை அனுபவிப்பதற்காக. பிள்ளைகள் பள்ளிக்கு போகும் பொழுது 1ஆம் ஆண்டு முதல் வகுப்பு 1ஆம் வகுப்பில் சேர்க்கும் பொழுது அந்த பிள்ளைகள் அழுது கொண்டே போகும். ஆனால் அதுவே 10வது வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு இதெல்லாம் படிக்கும் பொழுது அந்த பிள்ளை உற்சாகத்தோடு போகிறதை நீ பார்க்க முடியும். கல்லூரிக்கெல்லாம் போகும்பொழுது அது மகிழ்ச்சியோடு போகும், ரம்மியமாய் போகும். காரணம் என்ன? பழகிவிட்டது, அது முன்னேற ஆரம்பித்து விட்டது, படிக்க ஆரம்பித்து விட்டது, அடுத்த நிலைக்கு போக தெரிந்து விட்டது, அது முன்னேறுகிறது. கிறிஸ்தவ வாழ்க்கையும் அப்படித்தான். ஆண்டவருடைய விசுவாசத்தை நாம் வளர்ந்து 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 அந்த விசுவாசத்தை பிடித்து கொண்டு அப்படியே வாடும் பொழுதுதான் என்ன போராட்டம், என்ன பரீட்சை வந்தாலும், என்ன சோதனை வந்தாலும் ஜெயித்து கொண்டே போகிறோம். வெற்றி நிச்சயமாய் நமக்கு உண்டாகும். அதை கர்த்தர் சொல்லுகிற இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். ஆனால் அங்கே யோவான் 14 சொல்லுகிறார், நான் செய்த காரியங்களை நீயும் செய்வாய், இதிலும் பெரிதானவைகளை செய்வார். இன்றைக்கு ஆண்டவருடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். எதிர்பார்த்து காத்திருங்கள். எங்கள் சர்வ வல்லமுள்ள தேவன், எங்களுக்கு பிதாவே, இந்த செய்தியை கேட்கிற அருமையானவுடைய பிள்ளைகள் பெரிய காரியங்களும் இடத்தில் எதிர்பார்க்கிறார். நீர் அவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்து நாமத்தை உயர்த்துங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.